ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் சிந்து. எனக்கு திருமணமாகி 4 மாதங்கள் தான் ஆகின்றது. எனது அம்மாவிற்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இன்னும் சில மாதங்களில் இறக்க இருக்கும் என் அம்மாவின் கதைதான் இந்த கதை. எனது அப்பா சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகவில்லை. எங்களுக்கென்று சொந்த வீடும், ஓரளவு வருமானம் வரும் வகையில் நிலமும் இருந்தது. நானும் திருமண வயது அடைந்ததால் என்னை திருமணம் செய்து கொள்பவருக்கு 2-3 இடங்களில் இருந்து பின்பார்க்க வந்தனர். அப்பொழுது வந்தவர்களிடம் நான் வைத்த முதல் நிபந்தனை, திருமணத்திற்கு பிறகு எனது அம்மாவும் என்னுடன் தான் இருப்பார் என்று. முதலில் அவர்கள் சம்மதித்தாலும் பிறகு விருப்பமில்லை என்று கூறிவிடுகின்றார்கள். இப்படியாக 2-3 சம்பந்தம் தட்டி கழிந்தது. இறுதியாக எனது நிபந்தனையை ஏற்ற வருண் என்பவருடன் திருமணம் நடந்தது. அவர்களிடம் அவ்வளவாக பணம் இல்லை என்றாலும் அவரும் அவரது வீட்டில் உள்ளவர்களும் மிகவும் அன்பானவர்கள். அவர் வீட்டில் அவரது அப்பா மற்றும் என் கணவரின் தம்பி மட்டுமே இருந்தனர். வீடும் ஓரளவு விசிறிய வீடாகத்தான் இருந்தது. அந்த வீட்டில் 2 அறைகள் மட்டுமே இருந்தது. ஒரு அறையில் நானும் என் கணவரும் இருந்தோம். மற்றொரு அறையில் மாமனாரும் கணவரின் தம்பியும் இருந்தனர். அம்மாவிற்காக வீட்டை ஒட்டியபடியே சிறிதாக அறை ஒன்றையும் அமைத்து கொடுத்தனர். கணவரின் நிலைமையை புரிந்து கொண்ட நானும் அதற்கு மேல் அவர்களிடம் எதுவும் நான் வற்புறுத்தவில்லை. கணவர் அங்குள்ள தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகின்றார். கணவரின் தம்பி கல்லூரி படித்து வருகின்றார். அவரின் அப்பா வீட்டில் இருந்து வருகின்றார். காசு பணம் குறைவு என்றாலும் கணவரின் குணம் தாராள குணம்தான். என்னை அன்பாகவும் சந்தோஷமாகவும் பார்த்து கொண்டார். அதே போலவே எனது மாமனாரும் மருமகளாக அல்லாமல் சொந்த மகளாகவே நினைப்பார். கணவரின் தம்பியும் அப்படித்தான். அண்ணி என்று இல்லாமல் ஒரு தோழி போலதான் பழகுவான். வந்த சில நாட்களிலே அவர்களை எனக்கு மிகவும் பிடித்து போனது. எனது அம்மாவையும் என்னைப் போலவே அன்பாக நடத்தினர். இது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுத்தது. வாழ்க்கையே சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது எனது அம்மாவிற்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவர் ஏற்கனவே உடல் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியில் கஷ்டப்படுகின்றார். இன்னும் சில மாதங்களில் உயிரோடுதான் இருப்பார் என்று மருத்துவர் தெரிவித்துவிட்டனர். இருந்தும் திடீரென்று இப்படியானதால் பதறிப்போன நானும் அம்மாவை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன். அந்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் எனது அப்பாவின் நண்பர். அவர் அம்மாவை பரிசோதித்துவிட்டு என்னை அழைத்தார். நானும் சென்று அமைதியாக அமர, மருத்துவர் தனது கணவர் மற்றும் வீட்டில் உள்ளவர்களைப் பற்றி விசாரிக்கத் தொடங்கினார். நானும் அவர்களைப் பற்றி ஒவ்வொன்றாக கூற ஆரம்பித்தேன். பின்பு அவர் வெகு நேரமாக யோசித்துக் கொண்டிருந்தார். நானும் என்னவாக இருக்கும் என்று அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். பின்பு அவர் பேசத் தொடங்கினார். இங்கே பாரமா சிந்து, நான் சொல்லப் போகும் விஷயம் உனக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். இதனால் உன் வாழ்க்கை கூட பாதிக்கப்படலாம். எதுவாக இருந்தாலும் நன்றாக யோசித்து முடிவெடு என்று அந்த விஷயத்தை கூற ஆரம்பித்தார். அவர் கூறிய விஷயத்தை கேட்டு என் தலையில் இடி இறங்கியது போலவே நான் உணர்ந்தேன். மருத்துவர் என்னிடம், உனது அம்மா 3 மாதம் கர்ப்பமாக உள்ளார். அதற்கு உன் வீட்டில் உள்ளவர்கள் கூட காரணமாக இருக்கலாம். 1க்கு 2 முறை பரிசோதித்து விட்டேன். இதில் என்ன ஒரு சிக்கல் என்றால், உனது அம்மாவிற்கு இருக்கும் அதே வியாதி பிறக்கப் போகும் குழந்தைக்குமே இருக்க வாய்ப்புண்டு. அந்த குழந்தையும் உனது அம்மாவுடன் சேர்ந்து சில மாதங்களிலேயே இறந்துவிடும். வாய் பேச முடியாத உன் அம்மாவிற்கு குற்றமும் நடந்துள்ளது. என்ன செய்யலாம் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும். உனக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் என்னிடம் கேள், செய்வதற்கு தயாராக உள்ளேன் என்றார் மருத்துவர். எனக்கு என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போய் நின்னேன். என் அம்மாவிற்கு இப்படி நடந்துவிட்டதே என்று அங்கேயே கதறி அழுது கொண்டிருந்தேன்.
மருத்துவர்தான் சமாதானம் செய்து அம்மாவையும் என்னையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். இதை பற்றி அம்மாவிடம் எதுவும் சொல்லவில்லை. வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா என்னிடம் சைகை மொழியில் எதற்காக அமைதியாக உள்ளாய் என்று கேட்டார். இதுவரை அம்மாவிடம் நான் அப்படி இருந்ததே இல்லை. எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசி வருவேன். நானும் அம்மாவிடம் ஒன்றுமில்லை அம்மா, உங்களுக்கு வெகு விரைவாக குணமாகிவிடும். நீங்கள் ஓய்வெடுங்கள் என்று கூறி அவரை படுக்க வைத்துவிட்டு சமையலறைக்கு வந்தேன். என் அம்மாவிற்கு பேச மற்றும் கேட்க முடியாததை தவிர எதுவாக இருந்தாலும் புரிந்து கொள்வார். அப்படி ஏதாவது தவறு நடக்கும் பட்சத்தில் என்னிடமும் சொல்லியிருப்பார். ஆனால் இதுவரை அப்படி எதுவும் கூறவில்லையே. இதுவும் எனக்கு யோசனையாகவே இருந்தது. சமையல் செய்யும் பொழுது இதை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்தேன். யார் இந்த கேவலமான காரியத்தை செய்திருப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன். அப்பொழுது எனக்கு அம்மாவை கவனித்துக் கொண்டிருப்பதால் வெளியிலிருந்து ஆட்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. இது வீட்டில் உள்ள யாரோ செய்த வேலைதான் என்று தீர்மானித்தேன். அதன்படி அங்குள்ள ஒவ்வொருவரையும் கவனிக்க ஆரம்பித்தேன். என் கணவர் உட்பட என்னால் அப்படி யோசிக்க முடியவில்லைதான். இருந்தாலும் என்ன செய்வது? எல்லோரும் நல்லவர்கள்தான். வாய்ப்பு கிடைக்கும் வரை. அதுவும் இதைப்போல விஷயங்களில் பெரும்பாலான ஆண்கள் தடுமாறி விடுவார்கள். அதில் என் குடும்பத்தாரும் விதிவிலக்கு அல்ல என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இதை பற்றி கணவனிடம் பேசலாம் என்று கூட நினைத்தேன். ஆனால் யோசித்துப் பார்க்கையில் கணவரின் அப்பாவும் அவரது தம்பியும் மேலும் பழி சுமத்தினால் யாரால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போனேன். அன்றிலிருந்து எனது மொத்த சந்தோஷமும் காணாமல் போனது. எப்பொழுதும் இதை பற்றி நினைத்துக் கொண்டு இருந்தேன். வேலையில் இருந்து வந்த கணவரும் சிறிது நேரத்தில் என்னை பார்த்து, எதனால் உன் முகம் கவலையாக இருக்கின்றது என்றார். நானும் ஒன்றுமில்லை என்று சமாளித்தேன். பிறகு அம்மாவின் ரிப்போர்ட் அனைத்தையும் எடுத்து யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்தேன். இரவு நேரங்களில் யார் எனது அம்மாவின் அறைக்கு வருகின்றார்கள் என்பதை கண்டுபிடிக்க நினைத்தேன். அதன்படி அன்றே கணவரிடம், எனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை. 2-3 நாட்கள் அவருடன் நான் படுத்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா என்று கேட்டேன். அவரும் பதறிப்போய், அம்மாவிற்கு என்ன ஆனது என்று விசாரித்தார். அப்போது நானும் ஒன்றும் கூறாமல் சாதாரணமாக வருவதுதான் என்றேன். பிறகு அவர், இதையெல்லாம் என்னிடம் கேட்க வேண்டுமா? தாராளமாக அவருடன் நீ தங்கி கவனித்துக்கொள் என்றார். எனது கணவர் மிகவும் நல்லவர். அவருக்கு அம்மா இல்லாததால் என் அம்மாவையும் அம்மா என்றுதான் அன்போடு அழைப்பார். அதேபோலவே கவனித்தும் கொள்வார். நானும் அன்று இரவு அம்மாவோடு சென்று படுத்துக் கொண்டேன். அப்படி படுக்கையில் நடு இரவில் அம்மா தூக்கத்தில் புலம்புவதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டேன். அதற்கு அர்த்தம், யாரோ அவரிடம் தவறாக நடந்து கொண்டது உறுதியானது. அதன் பிறகு எனக்கு உறக்கம் வரவில்லை. கணவர், மாமனார், கொழுந்தனாரைப் பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். ஒருமுறை கணவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நடுராத்திரியில் இருந்து வெளியில் சென்று அவர் வந்ததை நான் பார்த்தேன். என்னவென்று கேட்கும்போது, புகைப்பிடிக்கும் பழக்கம் எனக்கு உள்ளது. இங்கே வீட்டில் புகைப்பிடித்தால் அப்பா பார்த்து விடுவாரோ என்றுதான் வீட்டுக்கு வெளியில் சென்று புகைப்பிடித்து வருகின்றேன் என்றார். நானும் அப்பொழுது சாதாரணமாக இருந்துவிட்டேன். ஒருவேளை ஏதாவது தவறாக இருக்குமோ என்று இப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. பிறகு ஒருமுறை மாமனார் மார்க்கெட் சென்று திரும்பி வரும்பொழுது, உனது அம்மா மிகவும் பலவீனமாக உள்ளார். இதை கொடு என்று சில பல வகைகளை பழங்களையும் வாங்கி வந்தார். எதற்காக இவர் என் அம்மாவிற்கு பழங்கள் வாங்கி தர வேண்டும் என்று அதையும் யோசித்துக் கொண்டிருந்தேன். பிறகு ஒருமுறை கணவரின் தம்பி என்னிடம், அண்ணி, உங்களைப் போலவே உங்களது அம்மாவும் அழகாக உள்ளார். அவர் உங்களுக்கு அம்மா என்றால் யாருமே நம்ப மாட்டார்கள். உங்களின் அக்கா போலவே உள்ளார் என்றான். அப்பொழுது நான் சிரித்துக் கொண்டாலும்
அதை நினைத்து இப்பொழுதுதான் எனக்கு சந்தேகப்பட ஆரம்பித்தேன். அதையும் அனைத்தையும் யோசித்து யோசித்து அன்று இரவே கழிந்தது. மறுநாள் காலை அதற்கு மேல் என்னால் பொறுக்க முடியாமல் அம்மாவிடம் இதைப் பற்றி கேட்டேன். அம்மா, உனது அறைக்கு யாரேனும் வந்து செல்கின்றார்களா என்று. அதைக் கேட்ட அம்மாவும் அழுது கொண்டே சைகையால் பதில் சொன்னார். நான் உறங்கிய பிறகு யாரோ எனது அறைக்கு வருவர். பின்பு என் முகத்தில் துணியை வைத்தவுடன் நான் மயக்கம் அடைந்து விடுவேன். அதன் பிறகு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது வித்தியாசமாக உணர்வேன். இதை உன்னிடம் சொன்னால் நீயும் வீட்டில் உள்ளவர்களும் தவறாக நினைப்பீர்களோ என்றுதான் இதுவரை உன்னிடம் சொல்லவில்லை என்று அழுது கொண்டார். அவரை பார்ப்பதற்கு எனக்கு பாவமாக இருந்தது. அதே சமயம் யார் இப்படி மோசமான காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று எனக்கு கோபமாக வந்தது. அதன்பின் சில தினங்களாக அம்மாவை காரணம் காட்டி அவரிடமே படுத்துக் கொண்டேன். கணவர் மனதில் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. ஆனால் என்னிடம் ஒன்றும் கூறவில்லை. ஒரு நாள் காலை கணவர் வேலைக்கு எடுத்துச் செல்லும் யூனிபார்மையும் துவைக்க மறந்துவிட்டேன். எப்பொழுதும் அம்மாவை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பதால்தான் என் வேலையில் நாட்டம் இல்லை உனக்கு என்று கணவரிடம் நடந்ததற்கு மன்னிப்பு கேட்க அவர் இன்னும் கோபமானார். உனக்கு உனது அம்மாதான் முக்கியம். அவரை போய் நீ கவனித்துக்கொள். நானோ வீட்டில் உள்ளவர்களோ உனக்கு ஞாபகம் வரமாட்டோம். நீ போய் அவரை பார்த்துக்கொள் என்று சாப்பிடாமல் கூட கோபத்துடன் கிளம்பிவிட்டார். இதை கேட்ட எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. என்ன செய்வது? எனது நிலைமை அவரிடம் சொல்ல முடியாது. அவரின் ஆசைகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனெனில் நாங்கள் இப்பொழுதுதான் புதிதாக திருமணமான தம்பதிகள். பகலெல்லாம் வேலை செய்துவிட்டு இரவு மனைவியோடு சந்தோஷமாக இருக்கத்தானே எந்த கணவரால் இருந்தாலும் ஆசைப்படுவார்கள். இதில் அவர் மேல் எந்த தவறுமே இல்லை. பிறகு அன்று இரவு அம்மாவுடன் உறங்குவதற்கு செல்லவில்லை. கணவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை சமாதானம் செய்தேன். அவரும் சமாதானம் அடைந்து சில நாட்களுக்குப் பிறகு அன்றுதான் சந்தோஷமாக இருந்தோம். காலையில் அம்மாவை சென்று பார்க்க அவரின் முகம் சற்று கவலையாக இருந்தது. என்னவென்று விசாரிக்க சைகை மொழியில், நேற்று ஏன் எனது அறைக்கு வரவில்லை? நான் சொன்ன அந்த உருவம் நேற்றும் வந்தது. என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கூறினாள். என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போனேன். ஒருபுறம் அம்மாவின் இந்த நிலை, மறுபுறம் கணவனின் ஆசைகள். சில நாட்கள் நான் இரவில் கணவருடன் இருந்தாலும் இடைவெளியில் அம்மாவை சென்று பார்த்து வந்தேன். ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அம்மாவின் அறையில் இருந்து வித்தியாசமான சத்தம் கேட்டது. உடனடியாக விழித்துக் கொண்ட நான் ஆடைகளை சரி செய்துவிட்டு வேகமாக அம்மாவின் அறைக்கு சென்றேன். அங்கு சென்று பார்க்க எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், அங்கே எனது கணவரின் தம்பி நின்று கொண்டிருந்தான். அம்மாவும் அவரை பார்த்து பயத்துடன் நின்று இருந்தனர். அவரை பார்த்து எனக்கு கோபம் வந்தது. இவ்வளவு நாள் இப்படி ஒரு கேவலமான செயலை செய்து வந்தது அவர்தானோ என்று நினைத்தேன். உடனடியாக அவரின் அருகில் சென்று அவரின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தேன். அதை பார்த்து அவர் திகைத்துப் போனார். பிறகு என்னிடம், அண்ணி, பொறுமையாக இருங்கள். எதற்காக என்னை அடிக்கிறீர்கள் என்றார். நானும், செய்வதெல்லாம் செய்துவிட்டு எப்படி என்னை அண்ணி என்று அழைக்க முடிகின்றது என்றேன். இதைக் கேட்டு அவரும் புரியாமல், எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எனக்கென்று விளக்கமாகச் சொல்லுங்கள் என்றான். பிறகு சிறிது நேரம் கழித்து நானும் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்துப் போய் நின்றேன். அப்பொழுது, நிறுத்துங்கள் அண்ணே, நான் எதுவும் செய்யவில்லை. எதுவும் தெரியாமல் என்னை அடிக்காதீர்கள் என்றான். நானும், போதும், இதற்கு மேல் என்னால் எதுவும் நடிக்க வேண்டாம். என் அம்மாவின் தனிமையை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் அவரிடம் தவறாக நடந்து கொண்டது எனக்கு தெரிந்துவிட்டது என்றேன். இதைக் கேட்டு அவரும் தலையை பிடித்துக்கொண்டு, அண்ணே, என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் ஏதோ தவறாக நினைத்துள்ளீர்கள்.
நான் அவரின் அறையில் ஏதோ சத்தம் கேட்கின்றதே என்றுதான் இங்கு வந்து பார்த்தேன். மற்றபடி இதற்கு முன்பு கூட நான் இங்கு வந்ததில்லை. நீங்கள் நினைப்பது போல நானும் அதற்கு காரணம் இல்லை. இதில் ஏதோ தவறு உள்ளது. எதுவாக இருந்தாலும் யோசித்துப் பேசுங்கள் என்றார். எங்களின் குரலை கேட்டு என் கணவரும் மாமனாரும் வந்துவிட்டனர். அழுது கொண்டிருந்த தனது தம்பியிடம் கணவரும் மாமனாரும் விசாரிக்க, அவர் அனைத்து உண்மைகளையும் கூற, கணவன் என்னிடம் கோபப்பட்டார். உனக்கு என்ன பைத்தியம் பிடித்துவிட்டதா? எனது தம்பி அப்படிப்பட்டவன் இல்லை. அவனைப் பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துள்ளது. என்னிடம் ஏன் முன்பே கூறவில்லை? எதுவாக இருந்தாலும் என்னிடம்தான் நீ சொல்லியிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வீணாக என் குடும்பத்தார்கள் மீது பழியை சுமத்துகின்றாயே என்று அடிக்கவும் பாய்ந்தார். பின்பு மாமனார்தான் தடுத்து நிறுத்தினார். நானும் கோபத்தில் மறைத்து வைத்திருந்த ரிப்போர்ட்டை எடுத்து கணவரிடமும் அவர்களிடமும் காண்பிக்க, அவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்பு மாமனார் என்னிடம், அம்மா, நீ நினைப்பது போல நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. ஏழையாக இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை என்றுமே நாங்கள் யோசித்துக்கூட பார்த்தது கிடையாது. தயவு செய்து நீ எங்களை நம்பு. உனது அம்மாவிற்கு இப்படியானது எங்களுக்கும் வருத்தம்தான். ஆனால் அதற்கு காரணம் நாங்கள் இல்லை. நானும் சரி, எனது பிள்ளைகளும் சரி, இப்படி ஒரு கேவலமான காரியத்தை கனவில் கூட நினைத்துப் பார்க்க மாட்டோம். நீ சந்தேகப்பட்டுவிட்டால் ஒன்று செய்யலாம். உனது அம்மாவையும் அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்வோம். அங்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் பொழுது நீயே புரிந்து கொள்வாய். இதை இப்படியே விட வேண்டாம். நாளை காலை சென்று விடுவோம் என்றார். அவர் சொல்வதும் எனக்கு சரியாகத்தான் இருந்தது. காரணம், சந்தேக கண்களோடு அவர்களோடு சரியாக என்னால் பழகவும் முடியவில்லை. கணவரும் அவரின் தம்பியும் முழு மனதாக ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் சொன்னது போலவே சில பரிசோதனைகளையும் எடுத்து முடித்தனர். பரிசோதனை செய்தது எனக்கு தெரிந்த அப்பாவின் நண்பரான அந்த மருத்துவர்தான். அவர் பொய் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. என்னை அழைத்த மருத்துவரும், நீயும் நானும் சந்தேகப்பட்டது தவறு. அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை. வேறு யாரோதான் உனது அம்மாவிடம் தவறாக நடந்துள்ளார் என்றனர். இதை கேட்ட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒருபுறம் சந்தோஷமாகவும் இருந்தது. மறுபுறம் அம்மாவை நினைத்து வேதனையாகவும் இருந்தது. அப்போது இந்த செய்தியை கேட்டு, இதை யார் செய்திருக்க முடியும் என்று இதைப் பற்றி என் மாமனாரிடமும் கணவரிடமும் கூற, அவர்களும் சந்தோஷம் அடைந்தனர். இப்பொழுது நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றே உனக்கு புரிந்தது போதுமா என்றார். நானும் கணவரிடம் சந்தேகப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக, உனது நிலைமையில் யாராக இருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பார்கள். எதையும் நினைக்காமல் இரு, யார் இந்த குற்றத்தை செய்தார்கள் என்று கண்டுபிடிப்போம் என்றார். பிறகு கணவரின் தம்பியிடம் அவரை அவமதித்ததற்கு மன்னிப்பும் கேட்டேன். அவரும், அண்ணி, அதெல்லாம் ஒன்றுமில்லை. உங்களது அம்மாவிற்கு நடந்த அநியாயத்தை முதலில் கண்டுபிடிப்போம். என்னைப் பற்றி நீங்கள் மனதில் எதுவும் நினைக்க வேண்டாம். எனது அம்மாவுக்காகத்தான் உங்களை நினைத்துள்ளேன். அம்மா அடுத்தது யாரும் கோவித்துக் கொள்வார்களா? அதை விட்டுத் தள்ளி வையுங்கள். அண்ணி, மனதில் எதுவும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றார். இதை நினைத்து எனக்கு சிறிதாக கண்ணீர்தான் வந்தது. ஆத்திரத்திலும் அவசரத்திலும் தவறு செய்துவிட்டோமே என்று. பிறகு அனைவரும் சேர்ந்து அந்த குற்றத்தை யார் செய்திருப்பார் என்று யோசிக்க ஆரம்பித்தோம். கணவரும் தனக்குத் தெரிந்தவர்களிடம் உதவி கேட்டு வீட்டை கண்காணிக்கும் சிசிடி கேமராவையும் வாங்கி வைத்தார். அதை எனது அம்மாவின் அறை அருகே பொருத்தி வைத்துள்ளோம். பிறகு ஒவ்வொருவராக இரவு நேரங்களில் கவனிக்க ஆரம்பித்தோம். சில நாட்கள் கவனித்து கணவர் கேமராவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உருவம் எனது அம்மாவின் அறைக்குள் செல்வதை கவனித்துவிட்டார். உடனடியாக எங்களுக்கும் தகவல் கொடுக்க, நாங்களும் பதறிப்போய் யாராக இருக்கும் என்று அம்மாவின் அறையை நோக்கி ஓடினோம். தப்பி செல்ல முயன்ற அவனை தனது கணவரும் அவரின் தம்பியும் அடக்கிப் பிடித்தனர்.
அவனை பார்த்து எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், அவன் அதே தெருவில் வசிக்கும் வெளி இல்லாத இளம் இளைஞன்தான். இப்பொழுதும் குடியும் போதையுமாக இருப்பான். காசு இல்லாத பொழுது திருடுவதையும் பிச்சை எடுப்பதையும் வழக்கமாக வைத்திருப்பான். சில நேரங்களில் பொதுமக்களை மிரட்டியும் பணத்தை பறிப்பான். அவனை பார்த்து கணவரும் அவரது தம்பியும் அவனை அடிக்க ஆரம்பித்தனர். மாமனாரும் திருடன் திருடன் என்று கத்தினார். எங்களின் குரலை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அனைவரும் அப்போது கூடிவிட்டார்கள். விவரத்தை கேட்க திருட வந்தவனை பிடித்தோம் என்றும், ஏற்கனவே அவனின் மேல் கோபத்தில் இருந்த ஊர் மக்கள் அனைவருமாக சேர்ந்து தர்ம அடி கொடுத்தார்கள். கொஞ்சம் தாமதித்திருந்தால் அவன் அங்கேயே இறந்திருப்பான். ஆனாலும் பலத்த காயமாகவே இருந்தது. அதற்குள்ளாக காவல்துறையும் வந்துவிட்டனர். பின்பு அனைவரும் சேர்ந்து அவனை அவர்களிடம் ஒப்படைத்தோம். நாங்களும் அம்மாவைப் பற்றி எதுவும் கூறவில்லை. திருட வந்ததாக புகார் அளித்தோம். ஒருபுறம் எங்களுக்கு நிம்மதியாக இருந்தது, கடைசியில் அவனை பிடித்து விட்டோம் என்று. ஆனாலும் அவனால் அம்மாவிற்கு ஏற்பட்ட பாதிப்பை நினைத்து கவலையாகத்தான் இருந்தது. அம்மாவின் கர்ப்பமும் சிறிது சிறிதாக வளர ஆரம்பித்தது. ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்த 2 மாதங்களிலேயே என் அம்மாவும் இறந்துவிட்டார். அதோடு சேர்ந்து அந்த குழந்தையும் இறந்துவிட்டது. கடைசி காலங்களில் அம்மாவிற்கு நடந்த இந்த கொடுமையை நினைத்து கதறி அழுதேன். வேறு என்ன செய்ய முடியும்? கதறி அழ மட்டும்தான் முடியும். என் அம்மாவிற்கு இந்த குற்றத்தை செய்த அவனும் நன்றாக இல்லை. தலையில் பலமாக அடிபட்டதால் பைத்தியம் சுற்றி திரிகின்றான். கடவுள் அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்துவிட்டார். பிறகு நாங்களும் எங்களது சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பித்தோம். எனக்கு பிறந்த முதல் பெண் குழந்தைக்கு என் அம்மாவின் பெயர்தான் வைத்தேன். அதன் பிறகு எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக உள்ளோம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.